தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 2வது வாரம் புதன்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம் மீது வரிவு கொண்ட கடவுள் நம் தேவையை சந்திப்பவராக இருக்கின்றார், நமக்கு நன்மை புரியவராக இருக்கின்றார் என்று சொல்லி நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பு சொந்தங்களே, மெல்கிசேதேக்கும் இயேசுவும் இந்த ஒப்புமைதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எபிரேயர் புத்தகத்தின் ஆசிரியர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். யார் இந்த மெல்கிசேதேக்கு? இவருடைய குணாதிசயங்கள் என்ன? இவரும் இயேசுவும் ஏன் ஒப்பிடப்படுகின்றார்கள்? ஏன் இவர் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்று சொல்லி இயேசுவினுடைய அந்த குருத்துவ பணி ஒப்பிடப்படுகின்றது? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. மெல்கிசேதேக்கு யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் 3 இடங்களில் இவரை பற்றி குறிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக தொடக்க நூல் 14ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஆபிரகாம் கெதர்கோமரையும் அவரோடு இருந்த அரசர்களையும் வென்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அவர் எதிர்கொண்டு வந்த சாலோம் அரசர் என்று சொல்லப்படுகின்றது. அவர் செய்த செயல்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே போல் திருப்பால் 119 மெல்கிசேதேக்கின் முறைப்படி நின்று குருவே என்று சொல்லி அங்கே தலைமை குருவினுடைய பண்புகள் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது மெல்கிசேதேக்கு என்பவர் யார், அவருடைய வாழ்வின் நிலைகள் என்ன, அதோடு கூட நமக்காக கொடுக்கப்பட்ட தலைமை குருவாக இருக்கின்ற இயேசுவின் பணிநிலைகள் என்ன என்பதை பற்றி எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மெல்கிசேதேக்கு சாலோம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு, ஆபிரகாமுக்கு ஆசீர் வழங்கியவர், நீதியின் அரசர், சாலோமின் அரசர், அமைதியின் அரசர். மேலும் இவருக்கு தாய் தந்தை இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை, இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாய் என்றும் நிலைத்திருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த குணாதிசயங்கள் அனைத்துமே இயேசுவிலே நாம் நிலைந்திருப்பதை பார்க்கின்றோம். உன்னத கடவுளின் மகன், எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கும் மேலானவர் என்று சொல்லி இயேசு தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதியின் அரசராக, அமைதியின் அரசராக, என்றும் நிலைத்திருப்பவராக, உன்னத கடவுள் ஒரே திருமகனாக, அவருடைய குருத்துவத்தின் வழியாக நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்ற உன்னதமான வாழ்வை பெற்றவராக இருக்கின்ற சொல்லி இயேசுவின் குணாதிசயங்களும் இவருடைய குணாதிசயங்களும் ஒத்துப்போவதாக இருக்கின்றது. இந்த மெல்கிசேதேக்கு செய்த செயல் என்று என்ன சொல்லி பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் பகைவர்களை வென்றுவிட்டு வருகின்ற பொழுது அவர் சோர்ந்து போய் தன் ஊழியர்களோடு வருகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு முதலில் அவர் செய்தது, அவர்கள் உடலுக்கு பசியை ஆற்றுகின்றார். அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவர்களுக்கு பரிமாறுகின்றார். அவருடைய உடல் பசியை நீக்குகின்றார், அவருடைய சோர்வினை எடுத்து போடுகின்றார். இரண்டாவதாக மெல்கிசேதேக்கு கொடுத்தது வெறும் உடலுக்கு மட்டும் உணவு கொடுக்கவில்லை, மாறாக அவருடைய உணர்வுகளையும் ஆன்மாவையும் உணர்த்தக்கூடிய விதத்திலே நல்வழிப்படுத்துகின்றார். 2 ஆசீர்வாதங்களை பார்க்க, ஒன்று, பெருமையோடு ஆபிரகாம் அங்கே அந்த அரசர்களையும் அவர்களுடைய படையும் தோற்கடித்துவிட்டு செல்வங்களோடு திரும்பி வருகின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற முதல் எச்சரிக்கை, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. இதோ நீ செல்வத்தின் மீது கண் கொண்டு வைக்க வாழாமல் ஆண்டவர் மீது கண் கொண்டு வைத்து வாழ வேண்டும் என்பதை மறைமுகமாக எடுத்து காட்டுகின்றார். அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, ஆகவே கடவுளிடமிருந்து வருகின்றது என்பதை சொல்லி காட்டி, இந்த பொருட்கள் மீதல்ல கடவுள் மீது கண்களை வை என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வழிகாட்டியதாக சொல்லப்படுகின்றது. 2வது ஆசிரியை பார்க்கின்ற பொழுது, உன் எதிரிகளை உம்மிடம் ஒப்படைத்த உன்னதமான கடவுள் போற்றி போற்றி என்று சொல்லி, இதோ இந்த வெற்றி உன்னுடையதோ அல்லது உன்னோடு இருந்த மனிதர்களால் கிட்டியது அல்ல, மாறாக ஆண்டவர் உனக்கு கொடுத்தது. இந்த நிகழ்வு ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது என்று சொல்லி ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றார். இங்கே மெல்கிசேதேக்கு செய்த 2 காரியங்கள் அனைத்தும்
கடவுளிடமிருந்து வருகின்றன. ஆகவே கடவுளை பற்றி கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவதாக, நம் வாழ்வில் வருகின்ற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவருடைய அருளால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, தற்பெருமைக்கோ நான் செய்தென்கின்ற அந்த உயர்வு மனப்பான்மைக்கோ இடம் இல்லை என்பதை சொல்லி காட்டுகின்றார். இயேசுவும் கூட தந்தையின் மகிமைக்காகவே வாழ்ந்தார். அனைத்தும் தந்தையிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தார். எனவேதான் ஜெபத்தின் வழியாக அவரோடு தொடர்பு கொண்டிருந்தார். தன் நிகழ்வது அனைத்தையும் உணர்ந்திருந்த அவர், தந்தையே உன் மகனை மாட்சிப்படுத்தும் என்று சொல்லி யோவான் 12 ஜெபிக்கின்றார். கெத்செமனேயிலே, தந்தையை உமது திருவுளமானால் இத்துன்பக்களை விட்டு அகலட்டும் என்று சொல்லி கடவுளிடம் மன்றாடுகின்றார். ஒவ்வொரு அற்புதத்தை செய்கின்ற பொழுதும் தந்தையினுடைய அந்த உறவு தளத்திலேயே செய்வதாக இருக்கின்றது. கடவுளை மகிமைப்படுத்துகின்றார், கடவுளுக்கு பெருமை சேர்ப்பவராக இருக்கின்றார். எனவேதான் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றும் குருவே என்று சொல்லி இயேசுவை ஒப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இதோ இந்த நிகழ்மொழியாக இன்று நமக்கு சொல்லப்படுகின்ற பாடம் என்ன? ஒன்று, நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய உடல் பசி தீர்ப்பவர்களாக, உள்ளதை பகிர்ந்து வாழ்பவர்களாக, அவருடைய சோர்வனை தணிப்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வெறும் உடல் சோர்வை மட்டுமல்ல, அவருடைய மனக்காயங்களையும் மனச்சோர்வையும் அகற்றுபவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ, கடவுளை சார்ந்து வாழ அவர்களுக்கு துணை புரிவது, அனைத்தும் கடவுளால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் மக்களாக பிறரை மாற்றுவது. இந்த செயலை செய்கின்ற பொழுது நாமும் மெல்கிசேதேக்கின் முறையிலே வந்த இயேசுவோடு இணைந்து குருத்துவ பணியிலே பங்கெடுக்கின்றோம். அதன் வழியாக ஆசிவற்ற மக்களாகவும் பிறருக்கு ஆசை பெற்றுக் கொடுக்கிற மக்களாகவும் நாம் மாற்றப்படுகின்றோம். இத்தகைய கிருபையை இந்த நாளை கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.